செங்கத்தில் திருக்கார்த்திகை தீப விழாவை முன்னிட்டு நடைபெறும் அகல்விளக்கு பணி மந்தமாக நடைபெறுவதாகவும் அச்சு இயந்திரத்தின் மூலம் செய்யப்படும் அகல்விளக்குகள் மீது பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா வருகிற டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் பள்ளிப்பட்டு பகுதியில் அகல்விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திருக்கார்த்திகை தினத்தன்று உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் போது தங்கள் இல்லங்களில் அகல்விளக்குகள் வைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதால் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அகல்விளக்கு செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கைகளால் செய்யப்படும் அகல் விளக்குகளுக்கு முன்பெல்லாம் அதிக கிராக்கிகள் இருந்ததாகவும் தற்போது அச்சு இயந்திரம் மூலம் செய்யப்படும் அகல் விளக்குகள் மீது பொதுமக்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு அதிகம் விரும்புவதால் கைகளால் செய்யப்படும் அகல் விளக்கு பணி மந்த நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். மேலும் தமிழக அரசுக்கு மண்பாண்ட தொழிலை காக்கும் விதமாக அச்சு இயந்திரம் மற்றும் தடையில்லாமல் ஏரிகளில் களிமண் எடுக்கும் மானியை வழங்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் செவி சாய்க்காமல் உள்ளதாக, இதனால் பாரம்பரிய தொழிலான மண்பாண்ட தொழிலே அழிந்து வரும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். எனவே தமிழக அரசு மண்பாண்ட தொழிலாளர்களின் நலன் காக்கும் விதமாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.